வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா கேரக்டரோட கேரக்டர் ஸ்கில்லை பற்றி நம்ம பேசலான்னு ரொம்ப நாளைக்கு நிறைய நான் வந்து யோசிச்சிருந்தேன். அந்த பெட்டோட கேரக்டர் ஸ்கில்லை பற்றி போட்டாலும் அப்போயே நான் யோசிச்சிருந்தேன். நான் வந்து அப்போயே போட மறந்துட்டேன். இப்போ தான் போட போகிறேன் அந்த வீடியோவை. மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க இந்த சேனலை. கொஞ்சம் இடையில வீடியோவே போடாதனால போன வீடியோ ரெக்கமெண்ட்டே ஆகலை. கொஞ்சம் எல்லோரும் ஷேர் பண்ணால் தான் கொஞ்சம் சேனல் ரெக்கமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். எப்படியாவது எனக்கு அந்த இதை மட்டும் பாருங்கள். கொஞ்சம் 1K வாச்சு போகணும். எப்படியாவது ஃபஸ்ட்டு 1K அடிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த 1K அளவுக்காச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் வேகமாக. அதுக்கப்புறம் கூட பொறுமையாக நம்ம ஏற்றிக்குவோம். வீடியோ பொறுமையாக போட்டு அதுங்க சுத்தமாக ஏற்றாமலாம் இருக்க வேணாம். எப்படியாவது கொஞ்சம் ஏற்றி விடுங்க. இனிமேல் ஒழுங்காக வீடியோ வரும். சரி, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ கேரக்டர் ஸ்கில்லாம் பார்க்க ஆரம்பிப்போமா? ஃபஸ்ட்டு அலோக்கு. நம்ம அலோக் கேரக்டர் பற்றி எப்படின்னா சிஎஸ்பிஆர் ரெண்டுக்குமே ஷாப்பில் அது என்ன கேரக்டர் எப்படின்னா, அவர் வந்து ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாப்பில் வந்து நமக்கு வேறு எதுவும் இல்லை இவர்கிட்ட ஸ்பெஷல்னா. அப்புறம் இவங்க வந்து புது கேரக்டர் வின்னு. இவங்க வந்து 3 கத்தி வச்சுருக்காங்க. அந்த 3 கத்தியை வச்சு டக்குன்னு நம்மளை வந்து நீங்கள் எனிமி மேலே சுட்டிங்கன்னா டக்குன்னு சுடுவாங்க. இந்த 3 கத்தி போய் டேமேஜ் கொடுக்கும். அப்புறம் க்ளோவால் உடைக்கும். இவர் வந்து ஆஸ்கருக்கு வந்து ரொம்பலாம் பெரிய ஒரு கிடையாது. சும்மா போய்ட்டு அந்த நருட்டோ அப்டேட்டில் விட்டாங்களே அந்த உஷ்ன்னு போகிற மாதிரி, அது மாதிரி தான் சல்லுன்னு போவான். ஆள் போய் க்ளோவெல்லாம் உடச்சி சொல்லுவான். கோடா வந்து அந்த செவுட்டுக்கு பின்னாடி இருக்கிற கேரக்டர்ஸ் எனிமிங்களையும் காட்டும். அதுதான் அந்த கோடா கேரக்டர் ஸ்கில்லு. ஹேக்கர் கேரக்டர் ஸ்கில்லு நார்மலாக சொல்லணும்னா கோடா. அப்புறம் லைலா வந்து எப்படின்னா, நம்ம எனிமி வந்து நம்ம நாக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எனிமியால் அசைய முடியாது. எனிமி வந்து அப்படியே நின்றுவோம். அதுதான் லைலாவோட கேரக்டர் ஸ்கில்லு. அப்புறம் கேசியா வந்து இவங்க வந்து எப்படின்னா வந்து தொப்புள் கேரக்டர் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இவங்க ஒயர் மாதிரி கொடுத்து நம்ம டீம்மேட்டுக்கு ஹெல்த் கொடுப்பாங்க, நமக்கும் ஹெல்த் கிடைக்கும். கைரஸ் வந்து எப்படின்னா நமக்கு வந்து இபி ஏற்றி கொடுப்பாப்புல 2 ஆனால் இப்போ வந்து குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனிமிக்கு வந்து வெஸ்ட்டு கிழிச்சு கொடுப்பான். வெஸ்ட்டு கிழிப்பான் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா பவரு. இதான் வந்து கைரஸோட பவர் வந்து. அப்புறமாட்டி வேறு இவரா அப்புறம் ரைடினுக்கு வந்து என்ன பவர்னா கிளம்பி மாப்பிள்ளை எப்படின்னா சிஎஸ் கொடுத்தான கேரக்டர் பிஆருக்கு வேஸ்ட்டு. சிஎஸ்சில் போய்ட்டு அவனை வச்சு நீங்கள் கிளந்தியை விட்டு நீங்கள் எனிமியை வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்குலாம் ஹெட்ஷாட் அடித்து கொள்ளலாம். எப்படின்னா ஃபிஸ்ட்டு வச்சு கொள்ளலாம். அதுக்கு இவன் வந்து இவன் வந்து எப்படின்னா வந்து எப்படின்னா வந்து க்ளோவெல்லாம் வந்து உடச்சி தள்ளிட்டு போவான். வந்து ஒரு வால் மாதிரி கிரியேட் ஆகும் நெருப்புலையே. அந்த வால் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு க்ளோவாலில் போய் பட்டுச்சுன்னா க்ளோவெல்லாம் நொறுங்கிடும். கொஞ்சம் சம் டேமேஜ் வந்து எனிமி கொடுக்கும். சூசி வந்து எப்படின்னா இவங்க வந்து நம்ம பிஆர் போகணும்னு வச்சுக்கோங்க. பிஆரில் வந்து நம்ம டோக்கன் வந்து பிடிப்போம்ல, அந்த 200 டோக்கன் பிடிக்கணும்னா ப்ளஸ் வந்து 100 டோக்கனோ 200 பிடிச்சி கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து அதுதான் பவரு. அப்புறம் எனிமி நீங்கள் அட்டாக் பண்ணையிலையும் டோக்கன் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து இவங்களோட பவரு. அடுத்து வந்து சோனியா. இது வந்து கடிச்ச பிடிச்ச கேரக்டர். இது வந்து எப்படின்னா நம்ம சுட்டுட்டோம் கடைசியில் ஒரு 2 செகண்டுக்கு இருக்கும். அது வந்து எப்படின்னா எனிமி உயிர் இருக்கும் இதுக்கு. இது சுட முடியும். சுட்டு நம்மளை கொண்டுருச்சுன்னா நம்ம செத்துருவோம். இது வந்து உயிரோட இருக்கும். இது வந்து இப்போ வந்து 1 HP ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தாட்டி சுட்டோம்னாலும் ஒரு புல்லட் போட்டாலும் அது செத்துரும் இந்த கேரக்டர் இந்த இப்போலாம். அடுத்து நம்ம தலைவன் ஓரியன். இவன் வந்து 1v4 கேரக்டர். இவன் வந்து எப்படின்னா 4 பேராக இருந்தாலும் ஒத்தாளாக அடிக்க முடியும் வச்சு. இவன் வந்து மஷ்ரூம் பவர் வச்சு இன்க்ரீஸ் பண்ணி அடிப்பான். இவன் வந்து டேமேஜும் கொடுப்பான், சம் டேமேஜ். அப்புறம் டச்சுவா வந்து எப்படின்னா நல்லா சல்லுன்னு விடுவேன். சிஎஸ் கேரக்டர் இவனுக்கு அவ்வளோதான். அப்புறம் என்ன லூனா. இது வந்து எப்படின்னா ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த கேரக்டரு. நல்ல கேரக்டர் தான். இது நல்லா சுடலாம், நல்லா யூஸ்ஃபுல்லான கேரக்டர் இந்த கேரக்டரு. அடுத்து வந்து ஜேபிஎஸ் வந்து இவருக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாப்புல வித் மூவ்மெண்ட் ஸ்பீடோட. இவருக்கு வந்து இதுதான் பவரு. நல்ல கேரக்டர் தான் இதுவும். அந்தளவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை, அவ்வளோதான் இந்த கேரக்டரு. அப்புறம் ஐரிஸ் வந்து எப்படின்னா க்ளோவாலுக்கு பின்னாடி உள்ள எனிமியை காட்டும். அப்புறம் க்ளோவாலாம் உடச்சி விடும் இந்த கேரக்டர். நல்ல கேரக்டர். 3 க்ளோவால் போட்டாங்கன்னா 3 க்ளோவால் உடைக்கும். 2 க்ளோவால் உடச்சி விடுவோம். 4வது க்ளோவால் மட்டும் உடைக்காது. பின்னாடி உள்ள எனிமியை காட்டி கொடுத்துரும். நீங்கள் வந்து ஸ்னைப்பர்லாம் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக எனிமி அடிக்கலாம் இந்த கேரக்டரை வச்சு. அப்படி இதுக்கு ஒரு பவரும் கிடையாது, சும்மா தண்டம். இதெல்லாம் வேஸ்ட் அடி இந்த கேரக்டர்லாம் சும்மா. அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷைனி அக்காவோட பவர் என்னென்னா 40% வந்து ஷீல்டு பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. எப்படின்னா ஹெல்த் மாதிரி மேலே ஒரு பார் இருக்கும், அந்த ஷீல்டு பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க இவங்க. ஹோம்ரா வந்து எப்படின்னா ஒரு ட்ரோன் மாதிரி விடுவாப்பில். அந்த ட்ரோனை விட்டு நம்மளை பண்ணுவாப்பில். இது வந்து எப்படின்னா சும்மா அந்த முன்னாடி வந்து ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணுவோம். இது அவ்வளோதான். இது சும்மா இவன் வந்து ஷீல்டு மாதிரி கொடுத்து நம்ம சுட முடியும் நம்மளால், அவ்வளோதான். இது வந்து நைடி வந்து எப்படின்னா பிஆர் மோடில் வந்து யூஸ் பண்ணலாம். இவன் வந்து நம்ம க்ளோவல் போட்டோன்னா ஹெச்பி ஏற்றி கொடுப்பாங்க கொஞ்சோண்டு. ஓட்டோ வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒருத்தனை நாக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க சுற்றி உள்ள டீம்மேட்டை காட்டி கொடுத்தோம் இந்த கேரக்டரு. அப்புறம் இவன் வந்து லியான் வந்து
எனிமி வந்து நம்மளை அட்டாக் பண்ணானா எவ்ரி 15 செகண்ட் 4 HP இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான். டிமிட்ரி வந்து நம்மளை வந்து ரிவ்யூ பண்ணி விடுவான். நம்மளை மட்டும் இல்லாமல் டோட்டல் டீமே ரிவ்யூ பண்ணி விடுவான். தீவா வந்து நம்ம டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணுவான். பிஆரில் சிஎஸில் 1 செகண்டுக்குள்ளேயே பண்ணி கொடுத்துருவான். இவன் தீவா நல்லா ஒருத்தான கேட்டு 1 செகண்ட்லேயே பண்ணி கொடுத்துருவான் அவன். அப்புறம் டிபி வந்து எப்படின்னா அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணுவான் 60% வித் மூவ்மெண்ட் ஸ்பீடோட. இவன் கொஞ்சம் ஒருத்தான கேட்டு தான் நமக்கு. அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலே நமக்கு ஒர்த்து தான். ஏன்னா வந்து நம்ம ஏகேலாம் சூப்பராக அடிக்க முடியும். ஏன்னா புல்லட் ஏகேல தெரிக்கும் ஓவரா. அப்புறம் நேரோ வந்து எப்படின்னா நல்லா லாங் ரேஞ்சில் உள்ளவங்கலாம் சூப்பராக அடிக்கலாம். அந்த கன்னை வச்சு லாங் ரேஞ்ச் கன்னை வச்சு அடிக்கலாம். டேமேஜ் நல்லா கொடுப்பான். ஹீரோஸ் வந்து எப்படின்னா 100 மீட்டரில் உள்ள எனிமியெல்லாம் வந்து லொக்கேட் பண்ணி காட்டுவான் ஹீரோ வந்து. ஐயோ மேலே வந்துடுச்சு, எங்கே விட்டோம்? ஹீரோ தானே. ஐயோ இந்த மாதிரி இன்வைட் பண்ணி வெளியே கிளப்புறாங்க. இந்த மேலே காணும், மேலே இருக்கான் போல். வேறு எடுக்கிறேன் ஹீரோ. இங்கே இருக்கான். சரி, இப்போ வந்து ஸ்கைலர் எப்படின்னா ஸ்கைலர் வந்து க்ளோவால் உடச்சு கொடுவாப்பில். அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டம் இருக்கும். அந்த வட்டத்துக்குள்ளே உள்ள க்ளோவால் ஒன்று கூட உடச்சு கொடுப்பான். அந்த இப்போ வந்து 1 செகண்டில் உடைக்கிறான். குரோனோ வந்து வட்டம் மாதிரி கிரியேட் ஆகும். அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தோன்னா நம்மளால் எனிமி சொல்ல முடியாது, அவன் நம்மளுக்கு சொல்ல முடியாது. கேரக்டர் வந்து பிஆருக்கு தான். ஹெச்பி இதுவும் இபி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான். ஜெய் வந்து எப்படின்னா புல்லட்டை வந்து ரீலோட் பண்ணி கொடுப்பான். அந்த கெட்டெல்லாம் மேக்ஸிமம் யார்ட்டே இருக்காது. அப்புறம் உல்ஃப்ரா வந்து எப்படின்னா 10 பேர் உங்களை வாட்ச் பண்ணுறாங்கன்னா வந்து கொஞ்சம் இது பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான். டேஷி வந்து எப்படின்னா 18% அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. லிக்விட்டை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கில் பண்ணிங்கன்னா 25 ஹெச்பி பிளேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான். மொத்தம் 50 பண்ணி கொடுப்பான் டோட்டலாக எக்ஸ்ட்ராவாக. க்ளூ வந்து எப்படின்னா எனிமி எங்கே இருக்கான்னு போட்டு கொடுத்துரும். ஜோட்டோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி எனிமி நீங்கள் நாக் பண்ணையில் 20 ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான். மாப்பில் கொஞ்சம் ஒருத்தான கேட்டரு 4v4க்கு 1v4க்கு. அப்புறம் கெப்லா வந்து எப்படின்னா நம்ம டீம்மேட்டை நீங்கள் சுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி நம்ம நார்மலாக வந்து ஹீல் பீஸ்டெல்லாம் சுடுற மாதிரி இவங்க வந்து ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அல்வேரை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம் கேரக்டர் வந்து 2 பாயிண்ட் வச்சிங்கன்னா 3 பாமாக போட முடியும். அப்புறம் ஸ்டெஃபி வந்து நீங்கள் வந்து ஒரு வட்டம் மாதிரி கேட்டாகும். அதுக்குள்ளே யார் வந்து உங்களுக்கு கிரெனேட்டை தூக்கி போட்டாலும் அவங்களுக்கு அடிப்படாது. நெட்டோரோ வந்து எப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கையில் உங்களை யாராவது சுட்டாங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ கம்மியாக தான் போகும். டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணணும் 4 செகண்டுக்கு. ஜோசப் வந்து எந்த இதுவுமே அந்த சேலஞ்சி பவர்லாம் பிடிக்க முடியாது உங்களை. அப்புறம் ஷானி கேரக்டர் வந்து எப்படின்னா 40% சீல்டு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் ரஃபேல் வந்து சைலன்சர் உங்களுக்கு எக்யூப் பண்ணி கொடுப்பாப்புல. எப்பா தொண்டெல்லாம் அடைக்குது. ரஃபேலுக்கு அவ்வளோதான் பவரு. அப்புறமாட்டி AN94 இவங்க வந்து எப்படின்னா நமக்கு வந்து எனிமி வந்து நம்மளை சுடுறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஆக்டிவ் ஸ்கில் இருக்கும். அந்த ஆக்டிவ் ஸ்கில்லை வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஹயட்டோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டை நமக்கு 30% அண்டு எனிமி வந்து பெஸ்ட்டு 5% டேமேஜ் பண்ணி கொடுக்கும். எனிமிக்கு வந்து 5% பெஸ்ட்டு டேமேஜ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான் அது. அதுக்கப்புறம் லவ்ரா வந்து எப்படின்னா லவ்ரா வந்து அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு கரெக்டாக 50% இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அவங்க. ஊக்காங் நம்ம தலைவர் வந்து புல்லு மாதிரி ஆகி நம்ம எனிமியை வந்து சுட முடியும் அந்த ஊக்காங் பவர் உடையிற வரைக்கும். அப்புறம் மோக்கோ பவர் எப்படின்னா எனிமி வந்து எங்கே இருக்கானோ அதை கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷனை காட்டி கொடுத்துரும். எப்படின்னா ஏரோ மார்க் மாதிரி காட்டும். அது ஃபியூ செகண்ட் தான் காட்டும், ரொம்ப நேரம்லாம் காட்டாது. மோக்கோவுக்கு வந்து அவ்வளோதான் பவரு. ஆனால் இது வந்து கொஞ்சம் சிஎஸ் கோர்த்தான கேரக்டரு, வச்சு விளாட்லாம். ஆண்டோனியோ வந்து எப்படின்னா டோட்டலாக நமக்கு 230 ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான் டோட்டலாக. அதுக்கப்புறம் கெரோலின் வந்து ஷார்ட் ரேஞ்ச் கன்லாம் வந்து மூமெண்ட் ஸ்பீடை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து சிஎஸ்க்கு ஒர்த்தான கேரக்டர். மூமெண்ட் ஸ்பீடை வந்து எப்படின்னா G18 அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஸ்மூத்தாக அடிக்க முடியும். அந்த ஓடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. எப்போயுமே ஸ்லோவாகிடுவோம் கையில் வச்சுக்கிட்டு ஓடனா. மிகுல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எனிமே டவுன் பண்ணிங்கன்னா 200 இபியை வந்து உங்களுக்கு கரெக்டாக ஏற்றி கொடுக்கும். ஹெச்பி கிடையாது, இபி ஏற்றி கொடுக்கும். அந்த இபியை வந்து கன்வெர்ட் ஆகிக்கும் உங்களுக்கு ஹெச்பியாக. போல்மா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பவர்னு கேட்டிங்கன்னா பேக்கில் வந்து ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வெப்பன் அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் அந்த போல்மா கேரக்டரோட பவரு. இது வந்து நீங்கள் பிஆருக்குலாம் யூஸ் பண்ணலாம். நல்ல கேரக்டர்லாம் எதுவும், ஏன்னா பேக்கோட இப்போ இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுல்ல. கிளா வந்து சிஎஸ்க்கு ஒருத்தான கேரக்டரு. சாண்டோனோ வந்து மேலே இருந்து இறங்குது. இப்போ பவரை குறைச்சிட்டாங்க, அது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் மீசோ கேரக்டர் மீசா கேரக்டர் எப்படின்னா ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒருத்தான கேரக்டரு. ட்ரைவ் பண்ணையில் எனிமையாலும் அவங்களை சுட முடியாது. மேக்ஸிமம் வந்து மெடிக்கேட்டு காளான் இதெல்லாம் சாப்பிடையில வேகமாக பண்ணி கொடுப்பாப்புல மாப்பில். முன்னாடி யூஸ் ஆச்சு, இப்போயும் தான் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து நிக்கிட்டாவுக்கு என்ன பாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க 30%. நிக்கிட்டாவுக்கு இதுதான் பவரு, கொஞ்சம் நல்ல பவர் தான்.
அப்புறம் இவர் ஃபோர்டுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எனிமி வந்து நம்மளை வந்து ஷூட் பண்ணிட்டாங்கன்னா 4 செகண்டுக்கு ஒன்ஸ் வந்து 10 ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாப்புல 4 செகண்டுக்கு ஒரு தாட்டி. அவ்வளோதான் இவருக்கு வந்து பவரு. இவர் கொஞ்சம் ஒர்க்கு தான், 4 செகண்டுக்கு ஒரு தாட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாப்புல. கெல்லிக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நல்லா அக்கா நமக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சூப்பராக மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க இவங்க. அதே மாதிரி நல்லா அவங்க அந்த ஸ்டேஜ் மோடுமாங்களே, அது மாதிரி உங்களுக்கு ஒரு மூடு வரும். அந்த மூடில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுப்பாங்க நமக்கு. இவங்க கெல்லிக்கிட்டே தான் கொஞ்சம் நல்ல விஷயம். அப்புறம் வந்து கெல்லியோட தத்து எடுத்தாப்பா ஆண்ட்ரிவுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்டை கிழிச்சு அடித்து விடுவாப்புல எனிமிக்கு. இதுதான் ஆண்ட்ரியோட பவர். இந்த இதை வச்சு எனிமியோட வெஸ்ட்டெல்லாம் கிழிச்சு விடுவாங்க. கொஞ்சம் திணறேன், கொஞ்சம் எனக்கே தெரியுது. வீடியோ கொஞ்சம் கிளியராக வரலன்னா கொச்சிக்காதீங்க. ஓரளவுக்கு நான் கொண்டு வந்துடுவேன் வீடியோ எப்படியாவது, கொஞ்சம் கொச்சிக்காதீங்க. இதுதான் ஆண்ட்ரியோட பவர். அடுத்து பார்த்தோம்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எதுவும் சொல்ல மாட்டேன். அடுத்து ஒலிவியா கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீலிங் எஃபெக்ட் இருக்கும்ல, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க 30%. நமக்கு இவங்க வந்து ஒலிவியா கேரக்டரு கொஞ்சம் ஒர்த்தான கேரக்டர் தான். இந்த கேரக்டர் அவ்வளோ நம்ம யாரும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறமாட்டி இப்போ இந்த கேரக்டரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்போ தான் சேனல் கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இவங்க 2 பேருமே சும்மா இல்லை, கெத்து தான். ஆனால் அவங்க 2 பேருமே எனக்கு யூஸ் பண்ண முடியாது, எந்த கேரக்டர்ஸ்லையும் கிடையாது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படியாவது இந்த 1K கொண்டு போகணும் எப்படியாவது சேனலை. அதுக்கப்புறம் இனி ஓரளவுக்கு கொஞ்சம் ஒழுங்காக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு எப்படியாவது வர வைக்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த ஆல்ரெடி போட்ட வீடியோ கொஞ்சம் கூட வியூஸ் போகல, அந்த எப்படியாவது கொஞ்சம் அந்த வீடியோ கொண்டு வியூஸ் கொண்டு வாங்க. வேறு என்ன சொல்கிறது? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you, லவ் யூ ஆல் நண்பர்களே. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை பை, லவ் யூ, பை 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 பை, லவ் யூ ஆல் நண்பர்களே, பை.